கூலி படத்துடைய வசூல் தற்போது குறைய துவங்கிவிட்டது. 8ஆம் நாளில் இந்த படத்தோட வசூல் விவரம் கிடைச்சிருக்கு. இதையடுத்து கூலி படத்தோட வசூல் குறைந்திருப்பதனால படக்குழு என்ன முடிவு எடுப்பாங்க என்பது பற்றி ரசிகர்கள் பேசிட்டு வராங்க. உலக அளவில் ஒட்டுமொத்தமாக கூலி படம் எவ்வளவு வசூலித்திருக்கிறது என்பது பற்றியும் தற்போது ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் நடித்திருக்கும் கூலி திரைப்படம் முதல் 4 நாட்களில் வசூல் வேட்டை நடத்தி வந்தது. லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் ரஜினி நடித்த கூலி திரைப்படத்தோட முதல் நாள் வசூலே சாதனையாக மாறியது. முதல் நாளில் மட்டும் 151 கோடி வசூலித்து சாதனை படைச்சது கூலி. மேலும் 4 நாட்களில் 400 கோடி என்ற ஹிமாலய வசூல் சாதனையையும் கூலி செஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் கூலி திரைப்படம் 430 கோடி வரை வசூலித்ததாக தகவல் வந்தது. இந்நிலையில் கூலி திரைப்படம் வெளியாகி ஒரு வாரம் முடிவடைந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக இந்த படத்தோட வசூல் மெல்ல மெல்ல குறைய துவங்கிடுச்சு. 7ஆம் நாளில் கூலி திரைப்படம் 8 கோடி வரை வசூலித்திருக்கிற நிலையில் நேற்று 8வது நாளில் கூலி திரைப்படம் இந்திய அளவில் 6 கோடி வசூலிச்சிருக்கான். இதன் மூலம் 8 நாளில் ஒட்டுமொத்த இந்திய அளவில் கூலி திரைப்படம் 225 கோடி வரை வசூலிச்சிருக்கு. உலக அளவில் கூலி திரைப்படம் 8 நாட்களில் சுமார் 440 கோடி வரை வசூலிச்சிருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. முதல் 4 நாட்களிலே உலக அளவில் 400 கோடி இந்த படம் வசூலித்தது. ஆனால் அதன் பிறகு மெல்ல மெல்ல வசூல் குறைய துவங்கிடுச்சு. அதற்கு காரணம் இந்த படத்திற்கு கிடைக்கும் கலவையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்திற்கு கிடைத்திருக்கும் ஏ சான்றிதழ் இந்த படத்தோட வசூல் குறைய முக்கிய காரணம் என தெரியுது. படத்திற்கு ஏ சான்று கிடைத்திருப்பதனால குழந்தைகளுக்கு இந்த படத்தை திரையில காண அனுமதி கிடைக்கல. அதனால் குழந்தைகள் இல்லாமல் பெற்றோர்கள் சிலரும் இந்த படத்திற்கு வர வாய்ப்பில்லை. எனவே தான் இந்த படத்தோட வசூல் மெல்ல மெல்ல குறைய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரஜினியின் படம் எப்படி இருந்தாலும் குடும்பங்களும் குழந்தைகளும் ரசிப்பாங்க. கூட்டம் கூட்டமாக திரையரங்குக்கு வந்து ரஜினியின் படத்தை பார்ப்பாங்க. ஆனால் கூலி படத்திற்கு ஏ சான்று கிடைத்திருப்பதனால குழந்தைகளால் திரையரங்குகளுக்கு வர முடியாத சூழல் இருக்குது. குடும்பங்களும் குழந்தைகளும் இல்லாமல் திரையரங்குக்கு வர யோசிக்கிறாங்க. இதன் காரணமாக படக்குழு இந்த படத்திற்கு யூஏ சான்று கிடைப்பதற்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. அப்படி யூஏ வாங்கிவிட்டால் குழந்தைகளுக்கு இந்த படத்தை காண அனுமதி கிடைக்கும். அதன் பிறகு படத்தோட வசூல் கண்டிப்பாக உயரும் என்பதே படக்குழுவின் யோசனையாக இருக்குது. இந்நிலையில் கூலி படத்திற்கு கிடைத்த விமர்சனங்களை வச்சு பார்க்கையில் இது மிகப்பெரிய வசூல் என்று தான் சொல்லியாக வேண்டும். கடுமையான விமர்சனங்கள் இந்த படத்திற்கு வந்தது. ஆனாலும் அதையும் மீறி இந்த படம் உலகளவில் 450 கோடி வரை வசூலிச்சிருக்கு. தமிழகத்தில் கண்டிப்பாக இந்த படம் 300 கோடி வசூலை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுது. முதல்ல கூலி திரைப்படம் கண்டிப்பாக 1000 கோடி வசூலை அடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் ஒட்டுமொத்த கோலிவுட் வட்டாரத்திலே மத்தியிலும் இருந்தது. படத்திற்கும் ஹைப் மிகப்பெரும் அளவில் இருந்ததுனால அந்த ஹைப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக கூலி 1000 கோடி வசூல் சாதனையை செய்யும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்த விதமாக கூலி திரைப்படம் ஹைப்பை பூர்த்தி செய்யலை. அதனால தான் வசூல் குறைஞ்சி போயிடுச்சு என சொல்லப்படுது. ஆனால் அன்அஃபிஷியலாக பல ஆயிரம் கோடிகள் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாபத்தை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது.